கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் 101 ஆண்டு வாழ்ந்து சமுதாயத்தில் ஒரு அரசியல் தலைவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக கூறிய மரியாதைக்குரிய தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் இப்பொழுது நம் மத்தியிலே இல்லை. எளிமையானவர், இனிமையானவர், எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு ஏழை எளிய மக்களுக்காகவும் விவசாய தொழிலாளிகளுக்காகவும் தொழிலாளர் வர்க்கத்துக்காகவும் குறிப்பாக வாழ்க்கையில தள்ளப்பட்டவர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இவர்களுக்காக போராடிய தலைவர் மரியாதைக்குரிய நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய வாழ்க்கை மிக எளிமையான வாழ்க்கை. சுதந்திர போராட்டத்திலே தன்னுடைய பணியை முதலிலே இளம் வயதிலே ஆரம்பித்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலே தன்னை ஈர்த்து கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் அந்த கொள்கையிலே மாறாமல் மிகவும் நேர்மையான வாழ்க்கை, ஒரு நிலையான வாழ்க்கை, எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர். பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு ஒரு எளிமையான அரசியல்வாதியை நாம் அவரைத்தான் பார்த்திருக்கிறோம், நல்லக்கண்ணு அவர்களை பார்த்திருக்கிறோம். அவரை இழந்திருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய இழப்பு. நான் அவரை பலமுறை சென்னையிலேயும் புதுச்சேரி மாநிலத்திலையும் சந்தித்து அவரோடு உரையாடி இருக்கிறேன். அரசியல் நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கிறேன். எல்லோரிடமும் அன்பாக மட்டுமல்ல, மரியாதை கொடுக்கின்ற ஒரு தலைவர். அந்த தலைவர் இப்பொழுது நம் மத்தியிலே இல்லை. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன். அது மட்டுமல்ல, அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தார்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள், தொண்டர்கள், தோழர்கள் அனைவருக்கும் லால் சலாம் என்று கூறி அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.